ஸோ எஸ்ஐஆரில் இந்த ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறவங்க தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, நெக்ஸ்ட் வந்து அவங்களுடைய ஆதார் நம்பரு, அடுத்தது அவங்களுடைய மொபைல் நம்பரு, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அப்பாவோட பேர், நெக்ஸ்ட் வந்து அவருடைய அந்த இபிக் கார்டு நம்பரு, அதாவது வாக்காளர் அடையாள அட்டையோட நம்பரு. ஸோ நெக்ஸ்ட் வந்து அவங்களுடைய அம்மா பேர், அவங்களுடைய அட்டை நம்பரு, வாக்காளர் அட்டை நம்பரு. நெக்ஸ்ட் வந்து அவங்களுடைய ஹஸ்பண்ட் இருந்தால் ஹஸ்பண்ட் பேர், அவருடைய வாக்காளர் அடையாள அட்டை நம்பரு. ஸோ இது வந்து பாக்ஸ் 1ன்னு வச்சுக்கோங்க, இது பாக்ஸ் 2ன்னு வச்சுக்கோங்க, இது பாக்ஸ் 3ன்னு வச்சுக்கோங்க. ஸோ பாக்ஸ் 1 எப்பயும் போல் நீங்கள் ஃபில் பண்ணிவிடுவீங்க. பாக்ஸ் 2ல் இவங்க 2002 ஓட்டு 2002 2005 இவங்க ஓட்டு போட்டிருந்தாக்கா இவங்க டீட்டெயில்ஸ் அப்படியே இங்கே எழுதிக்கலாம். ஸோ சப்போஸ் வந்து இவங்க 2002 ஓட்டு இல்லைன்ற பட்சத்தில் அவங்களுடைய அப்பாவோடதோ இல்லை அம்மாவோடதோ டீட்டெயில்ஸ் தான் வந்து இங்கே எழுதுகிற மாதிரி இருக்கும். இதை எப்படி எடுக்கலான்னு, இந்த பாக்ஸோடதை எப்படி எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னாக்கா எப்படி லைவாக உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த பேஜுக்கான லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி டேரெக்டாக இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் சர்ச் யுவர் நேம் இன் லாஸ்ட் எஸ்ஐஆர் பாருங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் உங்களுடைய ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு செலக்ட் பண்ணிட்டு வியூ பண்ணுங்கள். வியூ பண்ணினா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். இதில் சர்ச் பை நேம் அண்டு சர்ச் பை இபிக்கு, சர்ச் பை எலக்ட்ரல் போர்ட்டல். இதில் சர்ச் பை இபிக்கு கிளிக் பண்ணுங்கள். அதாவது வாக்காளர் அடையாள அட்டை அந்த நம்பரை வச்சு நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். இதில் உங்களுடைய அந்த கரண்ட்டாக இருக்கிற வாக்காளர் அடையாள அட்டை அந்த நம்பரை வந்து ஃபுல்லாக இதில் என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணதும் சப்மிட் இருக்குது இல்லைங்களா, அந்த சப்மிட்டை கிளிக் பண்ணுங்கள். இல்லை என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இதில் ஷோ ஆகிடும். அவருடைய ஓட்டர் ஐடி, எந்த ஏசி நம்பரு, பார்ட் நம்பரு, சீரியல் நம்பரு, அவருடைய நேமு ப்ளஸ் அவருடைய தந்தை பெயர், அவருடைய மேலா ஃபீமேலா, அப்புறம் வியூ டீட்டெயில் கொடுத்தீங்கன்னாக்கா அவருக்கான அந்த எந்த ஊரில் அவர் வந்துட்டு அந்த பொல்லிங் ஓட்டு போட்டு அந்த ஊர் அந்த நம்பரில் அதில் காட்டும். பேக்கை கிளிக் பண்ணுங்கள். பேக்கை கிளிக் பண்ணதும் வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே காட்டும். இதை பார்த்து தான் வந்து நீங்கள் உங்களுடைய அந்த எஸ்ஐஆர் ஃபார்மில் வந்து ஃபில் பண்ண போகிறீங்க. ஸோ இதை பார்த்து அப்படியே டிக்டோவாக அதில் என்னென்ன கேட்குது அதை ஃபுல்லாமே வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இதை தான் நீங்கள் இந்த இடத்துல எழுதணும். ஃபஸ்ட்டு வந்து அவருடைய பேர், அடுத்ததாக வந்து அவருடைய வாக்காளர் அடையாள அட்டை, அவருடைய உறவினர் பெயர், அவருடைய உறவினர் முறை, மாவட்டம், வேறு எந்த மாநிலம், அவரோட சட்டமன்ற தொகுதியின் பெயர், இதை தவிர சட்டமன்ற தொகுதி எண் மற்றும் பேர் கொடுத்துறாங்க. நீங்கள் நம்ம சர்ச் பண்ணி எடுத்தீங்க பார்த்தீங்களா, அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட்டு அவருடைய பார்ட் நம்பரு, அவருடைய சீரியல் நம்பரு. ஸோ இவ்வளோ தான். இதை நீங்கள் ஃபில் பண்ணி இங்கே சைன் போட்டுருங்க. உங்களோட சைனு, இங்கே அந்த வீடியோ சைனு.
சப்போஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்க வந்து 2002 இவங்களுக்கு ஓட்டர் ஐடி இருக்குன்னாக்கா, எலெக்ஷன் ஓட்டு போட்டாங்கனாக்கா இவங்களோட டீட்டெயில்ஸ் அப்படியே எடுத்து நீங்கள் இங்கே எழுதிக்கலாம். அவருடைய பேர், அவங்களோட அந்த கார்டு நம்பரு, வாக்காளர் அட்டை கார்டு நம்பரு, அவங்களுக்கான உறவினர் பெயர், அவங்க உறவு முறை, மாவட்டம், மாநிலம், சட்டமன்ற தொகுதி பேர், சட்டமன்ற தொகுதி நம்பரு ப்ளஸ் அதுக்கான பேர், பாகம் நம்பரு, வரிசை எண். சேம் அதே மாதிரி இங்கே உங்களோட சைனு, அங்கே அந்த பிஎல்ஓ சைனு. அவ்வளோதான்.